மிதுனராசி. மிதுனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் 1 4 அதிபதி 9 இருக்கும்பொழுது கொஞ்சம் நீர் சார்ந்த பகுதிகளுக்கு சுற்றுலா போகிறது, கொஞ்சம் வந்து ஜாலியாக ஸ்விம்மிங் பூல் போகிறது, இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக தோணும். அப்பா அம்மா சார்ந்த உறவில் நல்ல லாபம் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய தந்தை சார்ந்த உறவுகளில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மனசங்கடங்களும், அப்பாவுக்கு உடம்பு நலம் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 2ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 2ஆம் அதிபதியான சந்திரன் வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் 3ஆம் அதிபதியான சூரியன். 3ஆம் அதிபதியான சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9 இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லாயிருக்கு. 4ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது 9 இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் நீர் சார்ந்த பகுதிகளில் சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. 5ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து 10 இருக்காருங்க. ஸோ 10 இருக்க சுக்கிரன் உச்சமான சுக்கிரனாக இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் வந்து 5ஆம் அதிபதி வந்து 10 இருக்கும்போது தொழில் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் லெத்தாஜிக்கலாக இருந்துருவோம். சில பேர் கவர்ச்சியாக பேசி ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். அதுக்கப்புறம் உங்களது 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9 இருக்கும்பொழுது கொஞ்சம் வேலை விஷயமாக நிறைய பிரயாணங்கள், அப்பாவோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 7ஆம் அதிபதியான குரு வந்து ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவி ஈகோ கிளாஷஸ், கொஞ்சம் நீங்கள் அடமெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். 8ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதியான சனி 10 இருக்கும்பொழுது இந்த மாதிரி விஷயம் தந்தை சார்ந்த உறவுகளால் நல்ல லாபங்கள், அப்பாவுக்கு நல்ல லாபங்கள், வெளிநாட்டில் இருக்கவங்க நல்ல லாபங்கள் கிடைக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வார்த்தைகள், ஸோ கொஞ்சம் வந்து மாமியார் சார்ந்த உறவுகளாக நமக்கு ஒரு மன சங்கடங்கள் வர்றதுக்கான அந்த மாதிரி உறவுகளை பார்த்தோம். தொழில் ரீதியான விஷயங்கள் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 10ஆம் அதிபதி ஒரு ராசியிலே வக்கரமாக இருக்கும்போது நிறைய தொழில் வாய்ப்புகள் வரும். பட் இருந்தாலும் வந்து நமக்கு ஒரு அடமன்சி இருக்கும், நம்ம இப்படி கிடையாது அப்படிங்கிற ரூல்ஸ் பேசுவோம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதி செவ்வாயும் உங்களுக்கு வந்து 9 இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் நல்ல லாபங்கள், வேலையில் வந்து நிறைய பிரயாணங்கள், கொஞ்சம் வந்து சில பேர் டிரான்ஸ்ஃபர் சம்மந்தமான விஷயம் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க.